பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாற்றக்கூடிய பலன். குரு பகவானுடைய கிரக பயிற்சி பலன் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க வரார். வரக்கூடிய மே மாசம் 14ஆம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா மாறப்போகுது 12 ராசிக்கும். ஏன்னா இயற்கையில எது சுபகரம்? குரு பகவான் தாங்க. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை. எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க? அதுக்கான ஒரு பலன் தான் இது. குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த குரு பயிற்சி மே மாசம் 24ஆம் தேதி வரை, அடுத்து 2026 வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன். குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன், உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு. வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இதுலயுமே கன்னி ராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா கன்னி ராசி என்பவர்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும், பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது கன்னி ராசியை பொறுத்தவரை. நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. சின்ன குழந்தை மாதிரி குணம் இருக்கும். கன்னிராசி யாராச்சும் உங்க வீட்டுல இருக்காங்கன்னா அந்த வீட்டுல பாருங்க கலகலப்பா இருக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கன்னி ராசி தான். இளமையான தோற்றம் இருக்கும் கன்னி ராசி கிட்ட. வயசான மாதிரியே தெரியாது, ஆனா பாக்குறதுக்கு 30 வயசு மாதிரி இருக்கும். ஆனா தோற்றம் பாருங்க 20 வயசு மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவார். ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னி ராசி கிட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் குருனா யாருங்க? தனக்காரகர். அவர் பேர் என்ன சொல்லுவாங்க? தனக்காரகர், புத்திரக்காரகர். இவருக்கு பேரு தனக்காரகர், புத்திரக்காரகர், குழந்தைக்காரகர். மெயினா குழந்தைக்கு காரகர் யாருன்னா குரு பகவான் தான். பெருங்கொண்ட பணத்துக்கு காரகர் குரு பகவான் தான். வங்கியில வேலை பார்க்குறாங்க, பெருங்கொண்ட பணத்துல வட்டி தொழில் பண்றாங்க, தெய்வ திருப்பணிகள் பார்க்கறாங்க. இது எல்லாமே பாருங்க குரு பகவான் இருந்தாதான் பார்க்க முடியும். அதனாலதான் எந்த வேலையுமே ஒரு குரு இல்லாம எந்த வேலையும் நீங்க கத்துக்கவே முடியாதுங்க. ஒரு வேலையை கத்துக்கணும்னா நமக்கு ஒரு குரு வேணும். அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க, குரு அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு அருள்லேயே திரு அருளே கிடையாதுங்கிறாங்க. இப்ப அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க. ஒருவருடைய ஜாதகத்துல 9 கிரகம் இருக்குன்னா 8 கிரகம் கெட்டாலும் ஒரு கிரகம் கெடாம இந்த குரு பகவான் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், வாழ்க்கை பிரகாசமாயிரும். எப்படிப்பட்ட ஒரு தோஷத்திலையும் சரி குரு பகவான் இருக்கிறதோ இல்லை குரு பார்க்கிறதோ கண்டிப்பா அந்த தோஷமே இங்க வேலை செய்யாது. கர்மமே இருக்காது, கர்மகாரியமே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இருக்கிறதுல குரு பகவான் ரொம்ப ஒரு பொறுமையான குண கிரகம், அமைதியான குரு கிரகம். நிறைய பேர் நகைக்கடை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜாதகத்தை பாருங்க குரு பகவான் இருப்பார். நிறைய பேருக்கு இந்த வக்கீல் நீதி சொல்றாங்க பாருங்க, தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், நீதிபதிகள், சட்டம் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய மந்திரங்கள் புரோகிதம் பண்ணக்கூடிய நபர்கள், எல்லாமே பாருங்க ஜாதகத்துல குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும். கல்வி நிறுவனம் வைக்கணும்னா கண்டிப்பா குரு பகவான் இருந்தால் வைக்க முடியுங்க. புதனும் குருவும் தான் பெரிய நிறுவனமே வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு குரு பகவானுடைய கிரக பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா டீட்டெயிலாக. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு பொது பலன் அடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதகத்துல குரு எத்தனாம் இடத்துல இருக்காங்க பாருங்க ஜாதகத்துல. ஏன்னா எல்லாருமே இந்த குரு பயிற்சி வந்தவொடனே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க.
நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படின்னு. ஜாதகத்துல அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்லவரா கெட்டவரா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுக்கணும். ஏன்னா விதி ஜாதகம் தான் 80% வேலை செய்யுங்க. நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் 20% வேலை செய்யும். அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி ஒரு முக்கியமான ஒரு கிரகமா பார்க்கணும். தசாபுத்தி தான் மெயின். சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்காது, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு தசாபுத்தி வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் பொதுப்பலன் எல்லா வரைக்கும். ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து பலன் கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார், 10ஆம் இடத்துக்கு வர்றார். இதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருந்து இப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு பாருங்க, சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. சனியுடைய பார்வை உங்க ராசி மேல படுது. குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 10ல குரு. எல்லாம் சொல்லுவாங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் போக முடியுமாங்க. 10ல குரு இருந்தா என்ன சொல்லுவாங்க, பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஆனா இவங்களுக்கு போகாது. நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அதிர்காலங்கள், நல்ல ஒரு பதவி உயர்வு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்க ராசிக்கு சனி பகவான் யோகமான கிரகமா வரும். அது பாத்துக்குங்க. ராசிக்கு நல்லவர், ஆனா லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரான்னு பாத்துங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை போறதுனால எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் உங்க வாழ்க்கையில நடக்க போகணும்னு சொல்லி இந்த குரு பயிற்சி காட்டும். வேற ஒண்ணும் கிடையாது. குரு பகவான் நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலம். ஏன்னா கன்னிராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 3 மாசமா கேட்டு வர்ற கன்னிராசியை. ஏன்னா புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், செவ்வாய் வக்கரம், நீசமா இருந்த செவ்வாய், எல்லாத்துலயும் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா கன்னிராசியார். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் யாருக்கு போய் கேட்டு இருந்தாரோ வேலை இல்லாம நிறைய பேர் அலைகிறாங்க, வேலை கிடைக்காம அலைகிறாங்க, வேலை ஒத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவில ஒற்றுமை இல்லை, மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் வந்துச்சு, இல்ல கணவன்கிட்ட ஒரு மன வருத்தம் வந்துச்சு, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு, சொத்து பிரச்சனை வந்துச்சு, இது மாதிரி நிறைய தடைகள், வண்டி வாகனத்தை ரிப்பேர் வந்துச்சு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். படிப்பு கல்வி சரியாக இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கன்னி ராசி. இப்ப பாருங்க, கன்னி ராசிக்கு டைமிங் பக்கா வரும். ஏன்னா இப்பதான் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆனார். அதனால இனிமேதான் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா வரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை மட்டும் தான் செய்வார். ஏன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் அந்த 3 நட்சத்திரம் போவாரு. மிருகசீரிடங்கிறது பாருங்க செவ்வாய் பவனி நட்சத்திரம். அடுத்து பாருங்க திருவாதிரைங்கிறது ராகு பவனி நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசங்கிறது குருவுடைய நட்சத்திரம். பெருசா இங்க தாக்கங்கள் இருக்காது. நிறைய பேருக்கு பாருங்க எடுத்த முதல் பணி நம்ம என்ன சொல்லணும்னா, கன்னிராசியை பொறுத்தவரை எத்தனை பேர் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை இடத்த மாற்றணும், எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா பண்ணிக்கோங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு கன்னிராசியை பொறுத்தவரை. சனி பகவான், குரு பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் அவங்க மட்டும் தொழில போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில நல்ல ஒரு யோகம் வரும். வேலை உத்தியோகம் இடம் மாறுறது எத்தனை பேர்னா மாறிக்குங்க. ஆனா வேலை மாற்றி தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றோம்னா, குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக கடனை, பகைய, எதிரிய, வேலையை, உத்தியோகத்தை பார்க்குது. அப்ப வேலை உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுப்பான்னு சொல்லி இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா அவர் பார்க்கறதுனால பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷன் போகலாம். வெளிநாட்டை வெளியூர்லவங்கலாம் ஜாதகத்துல குரு பகவானும் சனி பகவான் நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போய் நீங்க சாதிச்சுட்டு நல்லா சிந்திக்கக்கூடிய குணம் கண்டிப்பா வரும். நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய குணம் கண்டிப்பா அமைச்சிடும். அப்ப வேலை உத்தியோகத்துக்கு 100% வேலை உத்தியோகம் தடை இல்லாம நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு பலன் ஒரு பையனா. 9ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வைங்க. இப்ப கடன் இருக்காது, உடம்புல வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, எல்லாமே சரி பண்ணி கொடுக்கப்பாரு. பொருளாதார வருமானம் எங்க இருந்தும் உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்த 5ஆம் பார்வையா குரு பகவான் பாக்குறாரு. அதனால பொருளாதார வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நகையோ பணம் நீங்க எங்கே போய் வேணாலும் இப்போ லோன் கேளுங்க, எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க, கண்டிப்பா சாங்ஷன் ஆகும். வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். இடம் வாங்கலாம், இல்லை நகை வாங்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த வருஷத்துல நீங்க இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சு கண்டிப்பா கொடுக்கும். சகோதரி உறவுகள் எந்த ஒரு பிரச்சனைக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி சகோதரி உறவும் சரி, சகோதர உறவும் சரி, இல்ல வம்பு வழக்கும் சரி, வண்டி வாங்குற ரிப்பேரா சரி, இது மாதிரி நிறைய செலவை பார்த்தீங்க. நீங்க செலவை பார்க்க மாட்டீங்க. சகோதர முயற்சி நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ சொல்றேன், படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. ஏன்னா எதனால படிப்பு கல்வி நல்லா இருக்கும்னா, இனிமே குரு பகவான் வந்து புதனுடைய வீட்டுக்கு வர்றதுனால இங்க கல்வி ஞானத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி வீட்டுல தான் அங்க 10ஆம் இடத்துக்கு அவருக்கு போறாரு. ஏன்னா புதனுடைய வீடு எதுனா மிதுனம் பிளஸ் கன்னி. அப்ப மிதுன ராசி தான் அந்த குரு பகவான் போறதுனால அந்த குரு பகவான் 2ஆம் இடத்த உங்களுடைய பேச்சு இடத்தை, அதாவது வாக்கு ஸ்தானத்தை அவர் 5ஆம் பார்வையா பார்க்கறனால படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. யார் ஜாதகம் பாருங்க, இனிமேல் படிப்பு கல்வி கன்னி ராசிக்காக நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரம் தான் இந்த குரு பேச்சு கண்டிப்பா கொடுக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் அந்த 10ஆம் பாவம் தான். அங்கே குரு வரும்போது நல்ல யோகத்தை கொடுப்பார். மேல் படிப்பு வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம். ஏன்னா
குழந்தை பாக்கியது அதிபதி சனி பகவான். யாருக்கு அதை சனி பகவான் நல்லா இருக்கிறோம், இப்போ உங்க ராசியை பார்க்கறதுனால இங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்துவார். பூர்வ சொத்து வழக்க சரி பண்ணி கொடுத்துவார். காதல் திருமணம் சக்சஸ் பண்ணுவார். நிறைய பேருக்கு கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி தான் முடியும். பார்த்துங்க, காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு வரும். வெளிநாட்டு வெளியூர்ல சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் ஒரு பலவீனமா இருக்கும், இனிமேல் இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. தொழிலின் லாபத்தை கொடுப்பாரு. யார் ஜாதல தசாபதி நல்லா இருக்கும் அவங்க மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க வெளியூர் உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுக்கலாமா கேட்குறீங்க, கண்டிப்பா நிறைய பேர் எடுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் உழைப்பு இல்லாத காசை கொடுக்குறது யாருன்னா சனி பகவான் தான். அவர் உங்க ராசியை பார்க்கறதுனால இங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அந்த யோகம் வரும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வர்றது வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த ஒரு தடையும் இல்லை பாருங்க. நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயினாக ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க. பேங்கில் நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் வருது. அப்ப எதிர்காலம் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் வெற்றி அடைய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை, அரசு முன் அலுவலகம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், அரசியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போக போறீங்க, படிப்புகளை சாதிக்க போறீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கும். உத்திரத்துல பிறந்தவங்க இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். அடுத்த ஹஸ்தத்துல பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துருப்பீங்க. ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துருப்பீங்க. இதுலயுமே நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்க ஆசை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா ஆகிப்போகுது. உங்க லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். இனிமே வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு 10ல குருங்க அப்படின்னா கிடையாது. பொதுவா எப்போதுமே அஸ்தனத்துறை அதிபதி சந்திரபகவான் உங்க சந்திரபகவானுடைய வீட்டுல தான் இந்த குருபகவான் உச்சமாகறதுனால லாபம், வருமானம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்புகள் எல்லாமே பாருங்க சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அது பார்த்தா சித்தனத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, மருத்துவ சூழல் நிறைய பண்ணிட்டீங்க, நிறைய பிரச்சனையை பார்த்தீங்க, நிறைய வழக்க பார்த்தீங்க, கோர்ட்டை பார்த்தீங்க, நிறைய தடைகளை சந்திச்சு சந்திக்க மாட்டீங்க. வெளிநாடு வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், காக்கி யூனிஃபார்ம் பண்ண பாக்குறவங்க, போலீஸ் ராணுவத்துறையில் உள்ளவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி பதவியா வரும். இனிமே நீங்க கவலைப்படாம பயணிங்க. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க. இனிமே கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியா குறையும். இனிமே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், திருமண வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு சூப்பரா அமைச்சு கொடுக்க நேரம் கண்டிப்பா அமையுது. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரக பயிற்சியாகவே அமைகிறது.